உலகெங்கும் பரவி கிடக்கும் தில்லை திருவின் ரசிக பெருமக்களுக்கு வணக்கம். இன்று ஒரு புனிதமான திருநாள். என்னடா இன்னைக்கு திடீர்னு ஏதோ திருநாள் பிறந்தாள்காதீங்க. இந்த கூடியிருக்கிற பல்லாயிரக்கணக்கான ரசிக பெருமக்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றி கலந்த இந்த காலை வணக்கம். என்னுடைய மனைவி, ஆறுயிர் மனைவி, என்னுடைய வழிகாட்டி சீதாலட்சுமி அம்மையாருடைய 52வது பிறந்த நாள். இது என்னடா விசேஷம், எல்லாரும் தான் தலைவர்கள்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க போகிறாங்க, இதில் என்ன பெருசாங்கிறீங்களா? அப்படி கிடையாது. இந்த அம்மையாருடைய பிறந்தநாள் வந்து முற்றிலுமே புதுமையானது. என்னை பேச கூட்டிருக்காங்கிறதுக்காக பேசலை, என் மனைவிங்கிறனால சொல்லலை. தான் பிறந்து வளர்ந்ததில் இருந்து இன்று வரைக்கும் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்யணும், வேற எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த அம்மையார். அவங்கள காட்டுறதுக்கு முடியல இந்த ஆடியோவில். ஏன்னா வீடியோவில் என்னுடைய வீடியோ வந்து ஒரு சுமாரானவர். நான் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியோ பணக்காரனோ கிடையாது. ஆண்ட்ராய்டு 1 லட்ச ரூபா 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறது. ஓகே, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். இந்த பிறந்த நாளில் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க பல்லாண்டுகள் வாழணும். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாம் வல்ல இறைவன் இவ்வளோ நல்ல பெண்மணிக்கு மோட்டார் நியூரான் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிய ஆட்கொள்ளி நோயை கொடுத்துட்டான். அது நோயின்னு சொல்லக்கூடாது, டிஸார்டர். இருந்தாலும் பேச்சு வாக்கியத்தில் நம்ம அதை தான் சொல்லி மருந்தே கண்டுபிடிக்கல இந்த உலகத்தில் அப்படின்னு நம்மளுடைய வல்லரசு, உலகத்தில் உள்ள அமெரிக்கா ஏகாதிபத்தியங்கள், இங்கிலாந்து, ஜெர்மன், கனடா எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு புரியல, ஊரில் உள்ள விஞ்ஞானிகள்லாம் ஒரு மோட்டார் நியூரான் டிசீஸுக்கு மருந்து கண்டுபிடிக்கலன்னா என்னன்னு தெரியல. கேட்டால் ஸ்டீவ் வாட்கின்சன் விஞ்ஞானி இப்படி தான் இருந்து செத்து போயிட்டாருங்கிறாங்க. இப்படி தான் இருந்து செத்து போயிட்டாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் நமக்கு தேவையில்லை. இந்தியா ஃபுல்லாக 13 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய ஐஐடி இருக்குது. நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு பறந்து போய் படிக்கிறாங்க, உள்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் தன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளை செய்ய முடியாமல் இன்று படுத்த படுக்கையாக ரயில் டியூப் என்று சொல்லக்கூடிய மூக்கு வழியாக, மாட்டுக்கு மூக்கு நாங்கள் கொடுத்தாரு மாதிரி அவங்களுக்கு மூக்கு வழியாக கொண்டு நான் அவர்களை பராமரித்து கொண்டிருக்கிறேன். 2018 டிசம்பர் வரைக்கும் அவங்க அருமையாக கார் ஓட்டுவாங்க, 2 வீலர் ஓட்டுவாங்க, நிறைய படிச்சிருக்காங்க. அவங்க ஒரு எம்பிபிஎஸ் முடிக்காத டாக்டர். டிவி நியூஸ் ரீடிங்லேருந்து எல்லாம் முடிச்சிருக்காங்க, நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் விதியின் விளையாட்டு அவர்களை இப்படி ஆக்கிவிட்டது. இதனுடைய இடைச்செருகளாக நாங்கள் பெற்றெடுத்த ஒன்று கண்ணே கண்ணு என்று சொல்லக்கூடிய எங்களுடைய செல்வ மகனும் எங்களை விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். பிரிந்து விட்டான்னு சொல்கிறது என் வாயால் சொல்லக்கூடாது. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுன்னா எல்லாம் முடிஞ்சுட்டு. கௌரவம் படத்தில் சிவாஜி சொல்வாரு, அது வேற ஒன்றும் இல்லடி, கிளிக்கு ரெக்க முடிச்சுடுச்சு, ஆத்த விட்டே மறந்து போயிடுத்தும்பானே. அந்த கதை தான் அது. மேஜர் ரஜினிகாந்த் அருமையான கேரக்டர். அதுமாரி பேரிஸ்டர் ரஜினிகாந்த்னு சொல்லுவாங்க. அதுமாரி அவனும் போயிட்டான், கல்யாணம்லாம் பண்ணி கொடுத்தோம். ஓகே, அதை வந்து எபிசோடு இப்போ வேண்டாமே, அதை சொல்லி என்ன பண்ண போகிறோம்? யார் மனசையும் புண்படிக்க கூடாதுங்கிறதா என்னுடைய ஒரு இது. அதுவும் இந்த பிறந்தநாள் விழாவில்